நம்ம எபிக் சமையல்ல நியூயார்க் ஸ்டைல் சீஸ் கேக். இதை பேக் பண்ணாம எக் இல்லாம எல்லாமே ஸ்கிராச்ல இருந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்க ட்ரேயோட பேஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி க்ரஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 20 கிராக்கர்ஸை பொடி பொடியா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கிராக்கர்ஸ்க்கு பதிலா நீங்க பிஸ்கெட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து 8 டீஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரேல நம்ம கேக்கோட பேஸை ரெடி பண்ணிடலாம். இதை ஈஸியா வெளியே எடுக்கிற மாதிரி பேப்பர் செட் பண்ணியிருக்கேன். அது மேல க்ரஸ்ட் போட்டுட்டு பேஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை 15 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். அடுத்ததா ஒரு பவுல்ல 1 கப் கிரீம் சீஸும் 1/2 கப் சவர் கிரீமும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வீட்லயே எப்படி பண்றதுன்ற லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் பீட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா நீங்க செய்யறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடியே சீஸை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியே வச்சிருங்க. அது நல்லா மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பாட்டில்ல போட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சைட்ல வச்சுட்டு அடுத்ததா நம்ம விப் கிரீம் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பவுல்ல 2 கப் ஹெவி கிரீம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை 3 மினிட்ஸ் பீட் பண்ணாலே போதும், நமக்கு விப் கிரீம் கிடைச்சிடும். ஆல்டர்னேட்டா பாட்டில்ல கூட ஹெவி கிரீம் ஆட் பண்ணி 3 மினிட்ஸ் ஷேக் பண்ணாலே நமக்கு விப் கிரீம் கிடைச்சிடும். அடுத்ததா 1/2 கப் மஸ்கர்போனே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை வீட்லயே எப்படி பண்றதுன்ற லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி 2 இன்கிரீடியன்ஸ் தான், ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஒரு ஃப்ளஃபி லுக் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கிரீமோட இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம 3 டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணணும். இதை மொத்தமா சேர்க்காம ஒரு டீஸ்பூனா ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கிரீமி லுக் கிடைச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம ஃப்ரீசர்ல இருந்த ட்ரே எடுத்து பேஸ் க்ரஸ்ட் மேல இதை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த நியூயார்க் ஸ்டைல் சீஸ் கேக் வீட்டில் பண்றது ரொம்பவும் ஈஸி. ஹெவி கிரீமும் பாலும் இருந்தாலே போதும். நம்ம இதை ஈஸியா வீட்டிலே இந்த ரெசிபியில பார்த்த மாதிரி பண்ணிடலாம். உங்களுக்கு ஃப்ளேவருக்காக நீங்க மேங்கோ சிரப் அப்படி இல்லைன்னா ஜாமு கூட டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா இதை கவர் பண்ணி 24 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஆஹா, நம்ம அமேசிங்கான நியூயார்க் ஸ்டைல் சீஸ் கேக் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.